அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிடம், பின்தொடரும் வாழ்வினிடம். உன்னோரின் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் வளையல் எந்தன் இயேசுவே. உன்னோரின் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் வளையல் எந்தன் இயேசுவே. அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாயுள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவில் நின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி கூறுவோம். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாங்கள் அதிகமாக நினைத்து அதற்கு நம்முடைய பக்தியையும் மரியாதையும் வணக்கத்தையும் செலுத்துகிறோம். அற்புதமான நாளிலே நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய தெய்வீக இருதயத்துக்குள்ளே அர்ப்பணிப்போம். அது நம்மை ஆழமாக அன்பு செய்கிறது, நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக மாறியது. எனவே நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து கொண்டு இனிமேலும் இயேசுடைய இருதயத்தை மனநோக பண்ணாமல் வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக வேண்டுவதோடு நம்முடைய குடும்பங்களிலே இந்த தெய்வீக இதயத்தினுடைய அருள்மழை நிறைவாக கிடைக்க இன்றைய நாளிலே முயற்சிக்கு அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளை நூற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 2 முதல் 12 நிறைவு பெற. அன்புக்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி, மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும்
சீரழிந்த மனதை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தினை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கின்றார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்து கொள்கின்றார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றி கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 49 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் நீட்டுத் தொகை மிக பெரிது, எவராலும் அதை செலுத்த இயலாது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை உலையாதே. ஏனெனில் சாகும் போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையே நாடினீர்களின் மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. Alleluia.
போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு நகர் நகராய் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, சீடத்துவத்தை பற்றி இயேசு ஆண்டவர் பல இடங்களிலே போதித்திருக்கிறார். ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியான ஒரு பற்றற்ற நிலையிலே வாழ வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். நரிகளுக்கு பதுங்குகுழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் கிடைக்கின்றன, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றெல்லாம் இயேசு சொன்னது இறையாட்சியின் நிமித்தம் அவர் எவ்வாறு அனைத்தையும் துறந்து பற்றற்ற நிலையிலே வாழுகிறார் என்பதை குறித்து காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுலடிகளார் பல விடயங்களிலே பெருமை பாராட்டி வந்தார். அவருடைய அறிவிலே, சட்டத்திலே, ஜூதன் என்ற விதத்திலே பெருமை பாராட்டி வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் அவரை சந்தித்த அந்த நேரத்தில் இருந்து பற்றற்ற தன்மை, இவை அனைத்திலும் பற்றற்று போக இவர் பற்று கொண்டவராக மாறினார். பிரியமான சகோதரர்களே, உயிர்த்த ஆண்டவர் அவரை ஆட்கொள்ளும் மட்டும் அவருடைய வாழ்க்கையிலே தற்பெருமை இருந்தது, விவாதங்கள் இருந்தன, யூத மதத்தின் மீது பைத்தியம் இருந்தது, பொறாமையும் போட்டியும் இருந்தது, இன்னுமாக கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஆவல் அவா இருந்தது. இப்படியாக இருந்த பவுலடிகளார் இன்றைக்கு தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் மனநிறைவில்லாமல் இருக்கிறார்களோ, அதாவது தேவையற்ற அனாவசியமான விஷயங்களிலே தேடுவதிலே மனநிறைவில்லை, பணம், பொருள், ஆசைகள், இன்னுமாக உலக ஆடம்பரம், பதவி, இன்னுமாக நான் என்ற சிந்தனைகள், இவற்றிலை அதிகமாக தேடுவோர் மனநிறைவு அற்றவர்களாக தேடி 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 தேடினாலும் ஒருபோது மனநிறைவு அடைவதில்லை. மாறாக அவர்களுக்கு ஒரு ஆதாயமும் இல்லை, நிறைவும் இல்லை என்கிறார். மாறாக இவற்றிலெல்லாம் பற்றற்ற தன்மையோடு, அதற்காக வேண்டி உழைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இன்றைக்கு அது நப்பித்தனத்தை பற்றி பவுலடிகளார் பேசவில்லை. அது நம்ம தான் நப்பிப்படுறது. இன்றைக்கு சந்தைக்கு போய்ட்டு என்ன மீன் வாங்குறது, இந்த பெரிய மீனை வாங்கினா 50 ரூபா கூட போயிடுமென்ட்டு நாரில் வாங்கிட்டு வர்றது நம்மட ஆக்கட்ட பழக்கம். அல்லது நகை ஒன்று செய்யணுமன்றதுக்காக கொண்டாட்டம் செய்யாமல் விடுறது, அப்படியான ஆக்கள் அது இருக்குது, அது வேறு, அது நப்பித்தனம், லோபம். ஆனால் இங்கே பவுலடிகளார் கூறுவது பற்றற்ற தன்மை, அனாவசியமான விஷயங்களில் ஆழமான பற்றுக்கொள்ளாத தன்மை, அதிகமாக பற்றுக்கொள்ளாமல் நாம் இறையாட்சி நிமித்தம் கொண்டு வாழ வேண்டியது என்ன என்பதை அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். வீணான விவாதங்கள், தற்பெருமை, பொறாமை, போட்டி, சொற்பூசல்களில் பைத்தியம், பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள், இவற்றை எல்லாத்தையும் நீ விட்டுவிட்டு நீ கை கொள்ள வேண்டியது என்ன? இறைபற்று, நீதி, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு
ஆகியவற்றை நாடி தேடு. இவற்றிலே தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியிலே, இறைபற்றிலே, நம்பிக்கையிலே, மன உறுதியிலே, பணிவிலே, இவற்றிலே அதீத ஆசை கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவிக்கிறார், நமக்கு சொல்லித் தருகிறார். இதற்கு விதிவிலக்கல்ல என்ற நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற உதாரணங்கள். இயேசு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பிய இந்த பெண்கள் சிலர் பற்றற்ற தன்மை கொண்டிருந்தார்கள். தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். தங்களுக்கு என்று எதுவும் வைத்து கொள்ளாமல். சொல்லுவாங்க தமிழில் தெரியுமா, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து கண்டு. அது நமக்கு இல்லை, நமக்கு அவாதானே. சாப்பிட போனாலும் அவா, இங்கே ஹோட்டல்களுக்கு போனால் அல்லது இங்கே கொண்டாட்டங்களுக்கு போனால் அதுலேயும் அவா, வீட்டு சமைச்சத்தை சாப்பிட்றதுலேயும் அவா, மற்றவனுக்கு இருக்கிறான இல்லையான்னு பார்க்குறதுல குமிச்சு வச்சுட்டு சாப்பிட்றது எல்லாத்துலேயும் அவா நமக்கு. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த இதிலே பாருங்கள், அவங்களோட பேரே போட்டு கிடக்குது. பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் இயேசுவிலே ஆழமான பற்றி கொண்டிருந்தார்கள். இந்த பொல்லாத பேய் என்பது நாங்கள் இந்த படங்களிலே அல்லது பார்க்குறது போன்று இப்படி வருகின்ற அந்த பேய் அல்ல. மாறாக பொல்லாத பேய் என்பது ஏற்கனவே முதலாவது வாசகத்திலே கூறப்பட்டிருக்கிற பொல்லாத பேய்கள் தான் சொற்பூசல், பழி வாங்குகின்ற தன்மை, பழிச்சொல், வீணான விவாதங்கள், மோதல்கள், இவைதான் அந்த 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 பேய்கள். பொல்லாத பேய்களிலிருந்து குணமான பெண்களும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் நமக்கும் இருக்கிறது. 7 அல்ல, எத்தனையோ கோடிக்கணக்கான பேய்கள் இருக்கிறன. தலையான பாவம் என்கின்ற பேய் இருக்கிறது, அதெல்லாம் தற்பெருமை. அவர் சொல்லுகிறார்களாமே, தற்பெருமை இருக்கிறது, மோகம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, லோபம் இருக்கிறது, போசனை பிரியம் இருக்கிறது. இவ்வாறு 7 தலையான 7 பாவங்கள், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா, மேரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி ஜோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவர்களோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு ஆண்டவரை உடைமையாக கைப்பற்றியதன் பின், இயேசுவிலே இறைப்பற்று கொண்டதன் பின், பெற்றுக்கொண்டதன் பின் அவர்களுக்கு அனைத்துமே குப்பையாக மாறின. பவுலடிகளார் அதை தான் சொன்னார், ஐ கன்சிடர் எவ்ரிதிங் ரபிஷ், குணு, எல்லாமே அவற்றை எல்லாம் நான் குப்பையாக கருதுகிறேன் என்கிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்? நாம் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய உடைமை என்ன? இயேசு ஆண்டவரை உடைமையாக்கி கொள்வதற்கு நாம் பற்றற்ற தன்மை கொண்டு வாழவும், இந்த பெண்களைப் போல இயேசுவிலை பற்று கொண்டு இறைபணி செய்வதற்கு முயற்சிக்கவும். நாளாந்த வாழ்க்கையில் பவுலடிகளானுடைய போதனையிலே இருந்த அந்த இறைப்பற்று, உலக ஆடம்பரங்களிலே பற்றற்ற தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலும் அது வளர ஆண்டவரிடம் இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திலே நாங்கள் அருள் கேட்டு மன்றாடுவதோடு, நம்முடைய குடும்பங்களை மாலை வேளையிலே இன்றைக்கு இயேசுனுடைய திரு இருதய படத்துக்கு முன்னால், சிறுவத்துக்கு முன்னால் அர்ப்பணித்து தீபமேற்றி நாங்கள் திரு இருதய சிவமாலை சொல்லுவோம். திரு இருதய பக்தியை வளர்ப்போம். திரு இருதய பிரார்த்தனை வாசித்து நமக்காக காயமடைந்த இயேசுனுடைய இருதயத்தில் நம்முடைய குடும்பங்களையும் அர்ப்பணிப்போம். ஆமேன். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் வழி நடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் உடலுள்ள ஆன்மீக போராட்டங்களிலிருந்து அவர்கள் வெற்றி கொள்வதற்கு நீரே துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் உலகு சார்ந்த விடயங்கள் பற்றி எண்ணாமல் என்றும் மேலுலகு சார்ந்த விடயங்களை தேடி உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இறை மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, இன்றைய உலகில் பட்டம், பதவி, புகழ் என்பவற்றுக்காக ஒருவரை ஒருவர் மறுத்து சுயநல போக்கால் வாழும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரும் உண்மை, நேர்மை, பிறரன்பு போன்றவற்றால் ஈர்க்கப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா,
உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். உமது அன்பு கரத்தால் அவர்களை தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இறைவா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எடுத்து கூறிய வேண்டல்களும் எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் தருகிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருகவையின் அருளுடைய ஆழங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம் எல்லாத்தினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நெற்கருணை ஆன்மீக ஜெபம். நெற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். படை வீரர்கள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப்பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.